ஒரு பிச்சைக்காரர் ஒரு டீ கடையில வேலை செய்யறவர்கிட்ட, ஐயா எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது தான தர்மம் இருந்தா பண்றீங்களா அப்படின்னு பாவமா கேட்கிறாரு. இத கேட்ட அந்த டீ கடையில வேலை செய்பவரும், ஆமா காலாங்காத்தாலே வந்துட்டானுங்க பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு, இப்பெல்லாம் ரோட்ல இருக்கிற திருநாய்களை விட உங்களை மாதிரி பிச்சைக்காரங்க தொல்லைதான் அதிகமா இருக்கு, தயவு செஞ்சு இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி கோபமா பேசுறாரு. இத கேட்ட அந்த பிச்சைக்காரரும் ரொம்ப கவலையோட, நம்ம மட்டும் பிச்சை எடுக்காம இந்த மாதிரி ஒரு டீ கடையில வேலை செய்யறவரா இருந்தா கூட கஷ்டத்தையும் இந்த மாதிரியான அசிங்கத்தையும் பட்டு இருக்க தேவையில்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப அந்த டீ கடையில வேலை செய்யறவரும் டீயை எடுத்துக்கிட்டு போகும் பொழுது, அப்ப தெரியாத்தனமா ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யறவரோட சட்டையில தெரியாத்தனமா அந்த டீயை ஊத்திடுறாரு. அப்ப அந்த ஐடி கம்பெனில வேலை செய்யறவரும், யோ உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்காயா, உன் கண்ணு என்ன உன் மண்டை மேலையா இருக்கு, எதிர்க்க ஆள் வர்றத கூட பார்க்காம உன் புத்திய எங்கேயா மேய விட்டுட்டு இருந்த, காலையிலேயே என் உயிரை வாங்கி கொட்டிக்கிறதுக்குனே வருவானுங்க போல அப்படின்னு கோபமா திட்டிட்டு போறாரு. இத கேட்ட அவரும் ரொம்ப கவலையோட, நம்ம மட்டும் இந்த டீ கடையில வேலை செய்யாம இவரை மாதிரி நல்லா படிச்சிருந்து ஒரு பெரிய ஐடி கம்பெனில வேலை செய்யறவரா இருந்தா நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படாம இருந்திருக்கலாம்ல அப்படின்னு ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த ஐடி வேலை செய்யறவரும் தான் முடிச்ச ப்ராஜெக்டை எடுத்துட்டு போய் அவருடைய மேனேஜர் கிட்ட காட்டுறாரு. அந்த மேனேஜரும் அந்த ஃபைலை வாங்கி பார்த்துட்டு, யோ உனக்கு இந்த ஒரு ப்ராஜெக்டை முடிக்க இவ்வளவு நாள் ஆச்சா, இத்தனை நாளா மற்ற ப்ராஜெக்ட்லாம் பண்ணாம என்னத்தையா புடிங்கிட்டு இருந்த அப்படின்னு கோபமா கேட்கிறாரு. இதை கேட்ட அவரும் ரொம்ப கவலையோட, செக் நம்ம மட்டும் இங்க வேலை செய்யற ஒரு சாதாரண எம்ப்ளாயா இல்லாம இவரை மாதிரி மேனேஜரா இருந்திருந்தனா நம்ம இப்படி கஷ்டப்பட்டு இருக்கவே தேவையில்லைல்ல அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப அந்த மேனேஜருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க எம்டி தான் அந்த ஃபோன் கால்ல பேசுறாரு. யோ நான் உங்ககிட்ட ப்ராஜெக்டை கொடுத்து சீக்கிரமா முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி 3 மாசம் ஆகுது, இன்னும் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணாம அப்படி என்னத்தையா அங்க உட்காந்து புடிங்கிட்டு இருக்க, நீ தண்டத்துக்குன்னு வந்து உட்காந்துட்டு போறதுக்கா நான் உனக்கு 1 லட்சம் ரூபாய தூக்கி தரேன், இன்னும் 1 வாரத்துல நீ எல்லா ப்ராஜெக்டையும் முடிச்சு என்கிட்ட சப்மிட் பண்ணல அப்புறம் உனக்கு பதிலா அங்க வேற ஒரு ஆள் இருப்பாரு, ஒழுங்கு மரியாதையா இத உன் புத்தியில ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒழுங்கா வேலை செய்யி அப்படின்னு கோபமா பேசிட்டு அந்த போன் காலை கட் பண்றாரு. இத கேட்ட அந்த மேனேஜரும் ரொம்ப கவலையோட, செக் நம்ம மட்டும் மேனேஜரா இல்லாம ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனியோடைய எம்டியா இருந்திருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமே இருந்திருக்காது அப்படின்னு யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த எம்டியும் கார்ல போகும் பொழுது அந்த கார் சிக்னல்ல நிக்குது. அப்ப அந்த எம்டியும் காருடைய ஜன்னல் வழியா ஒரு பிச்சைக்காரர் தன்னுடைய மனைவியுடனும் தன்னுடைய குழந்தைகளுடனும் ரொம்ப சந்தோஷமா விளையாடுறத பார்த்துட்டு, வாழ்க்கைக்கு பணம் தான் முக்கியம்னு அந்த பணத்தை தேடி ஓடி ஓடி கடைசியில என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய நிம்மதியும் தொலைச்சிட்டு நிக்கிறேன், நான் இவரை மாதிரி எங்கேயாவது ஒரு பிச்சைக்காரரா கூட இருந்திருக்கலாம், நான் அப்பவாவது என்னுடைய மனைவியுடனும் என்னுடைய குழந்தைகளுடனும் ரொம்ப சந்தோஷமா என் வாழ்க்கைய வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு அந்த பிச்சைக்காரர் குடும்பத்தை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காரு. நண்பா, இந்த கதையுடைய தொடக்கத்துல ஒரு பிச்சைக்காரர் நம்ம இவரை மாதிரி இருந்திருந்தா நம்ம வாழ்க்கையில கஷ்டமே இல்லாம இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த அந்த பிச்சைக்காரரை பார்த்துதான் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் நம்ம எங்கேயாவது இந்த பிச்சைக்காரர் மாதிரியே இருந்திருக்கலாம், அப்பயாவது நம்ம குடும்பத்தோட நம்ம பிள்ளைங்களுடனும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வருந்திருக்காரு. நம்மளுடைய நிறைய பேருடைய முட்டாள்தனம் என்னன்னா, நம்ம இவங்கள மாதிரி இருந்திருந்தா நம்ம வாழ்க்கையில கஷ்டம் இல்லாம இருந்திருக்கலாம், அவங்கள மாதிரி இருந்திருந்தா நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படாம இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருக்கிறோமே தவிர, உண்மை என்னன்னா பிச்சைக்காரர் வாழ்க்கையில இருந்து பணக்காரர் வாழ்க்கை வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். என்ன ஒண்ணு, அந்த கஷ்டம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமா இருக்குமே தவிர கஷ்டமே இல்லாத வாழ்க்கை இங்க இருக்கிற யாருக்குமே கிடையாதுன்றத நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நண்பா, இதுக்கப்புறமாவது நம்ம இவங்கள மாதிரி இருந்தா நம்ம கஷ்டப்படாம இருக்கலாம், அவங்கள மாதிரி இருந்தா நம்ம கஷ்டப்படாம இருக்கலாம் அப்படின்னு தேவையில்லாம யோசிச்சு உங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாம இருக்கிற வாழ்க்கையை எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும்ன்றத மட்டும் யோசிங்க. கொஞ்சம் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அருமையான குட்டி கதைகளை கேட்க கௌதம் ஸ்டோரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.